ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் மறுமுறை வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாக இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வார்த்தையிலே ஒரு முடக்குவாதமற்ற மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை நாம் தியானிக்கின்றோம். சில நபர்கள் அவனை இயேசுவுக்கு அருகிலே கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரும் அவனை எழுந்து நட என்று சொல்லி அவனை நடக்கச் செய்து இழந்த வாழ்வை அவனுக்கு மீண்டும் புதிதாக கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான, மிகப்பெரிய ஒரு அற்புதம் இது. ஆனால் இந்த அற்புதம் தானாக நடக்கலை. அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, ஆண்டவர் இயேசு அந்த சமூகத்தில் இருக்கிறார். இந்த மனிதன் அங்கே கொண்டு வரப்படுகின்றார். ஒருவேளை இயேசு அந்த சமூகத்திற்குள் வந்த பொழுது நிறைய பேர் இயேசுவை காண்பதற்காக ஆர்வத்தோடு ஓடி ஓடி வந்திருப்பாங்க. பலரும் ஆண்டவரை தேடி போயிருப்பாங்க. ஐயோ, இன்னைக்கு இயேசுவை பார்க்க போறோமே, எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்த பொழுது இந்த முடக்குவாதமற்ற மனிதன் ஒருவேளை சாலை ஓரத்திலோ அல்லது வீட்டினுடைய முற்பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல கைவிடப்பட்டவனாக இருந்திருக்கலாம். யாரும் அவனை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். அந்த வழியில் வந்த பலரையும் கேட்டிருப்பார் இவர், ஐயா என்னையும் கூட்டிட்டு போங்க என்று சொல்லிக்கொண்டு இவனுடைய இயலாமையை பார்க்கிற பொழுது இவனை சுமந்து கொண்டு போனால் நமக்கும் அது சுமையாக மாறிவிடுமே என்று சொல்லி அவனை சுமப்பதற்கு தயாராக இல்லாமல் கைவிட்டு போயிருப்பாங்க. அந்த வழியில் வந்த ஒரு 4 பேர் உள்ளம் இரக்கத்தால் தூண்டப்பட்டவர்களாக நினைச்சிருப்பாங்க, நாம மட்டும் போனா எப்படி, இந்த மனிதனை தூக்கிட்டு போகலாமே என்ற எண்ணத்தோடு அவனை இயேசுவிடம் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி சுமந்து கொண்டு வந்த பொழுது வார்த்தை சொல்லுகிறது, கொண்டு வரப்பட்ட மனிதனுடைய நம்பிக்கையை முன்னிட்டு அல்ல, சுமந்து வந்த மக்களின் நம்பிக்கையை முன்னிட்டு ஆண்டவர் அவனை சுகப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் நிறைய நபர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்திலே பாவத்தினால் ஊனமுற்றவர்கள், முடக்கப்பட்டவர்கள், பலவிதமான தீமைகளுக்கு பாவங்களுக்கு அடிமைகளாகி வாழ்க்கையிலே முடங்கி போனவர்கள், நிம்மதி இல்லாதவங்க, சமாதானம் இல்லாதவங்க, காயப்பட்டவர்கள், கடந்த கால காயங்களின் சிறைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், சிலரெல்லாம் பார்க்கிற பொழுது என்றோ நடந்த சில கசப்பான அனுபவங்களை இப்பொழுதும் உள்ளத்தில் சுமந்து கொண்டு அதனால் மகிழ்ச்சி இழந்தவர்களாக, முடக்குவாதமுற்ற மனதிலே முடக்குவாதமுற்றவர்கள், சிந்தனையிலே முடக்குவாதமுற்றவர்கள், ஆண்டவரை தேடுவதற்கூட விருப்பம் இல்லாமல் கல்லாகி போன மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்களும் நானும் அல்லவா ஆண்டவர் கரைகளை கொண்டு வர வேண்டும். காரணம், ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய விரும்புகின்றார். அவர்கள் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய வாழ்வை கொடுக்க ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி இருக்கிற பொழுது நீங்களும் நானும் அப்படி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்திலே முடங்கி கிடக்கின்ற மக்களை இயேசு கரைகளை கொண்டு வருகிற பொழுது நம்முடைய நம்பிக்கையை முன்னிட்டு கூட ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் அல்லவா. எனவே ஒரு தீர்மானம் எடுப்போம். யாரெல்லாம் நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, பங்கிலே ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறார்களோ, ஏதோ ஒரு காரணத்தினால் முடங்கி இருக்கிறார்களோ, சிந்தனையில் முடங்கி இருக்கிறவர்கள், தீய பழக்கங்களுக்கு அடிமைகளாகி ஆண்டவர் கரையிலே வராமல் முடக்குவாதமுற்றவர்கள், போதை பழக்கத்தால் முடக்குவாதமுற்றவர்கள், தவறான உறவுகளால் முடக்குவாதமுற்றவர்கள், தீய எண்ணங்கள், தீய நாட்டங்களுக்கு அடிமையாகி கோபத்தால் வெறுப்பால் முடங்கி கிடக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் ஆண்டவர் கரையிலே நாம் கொண்டு வருகிற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்து அவர்களையும் தூய வாழ்வை நோக்கி எழுந்து நடக்க செய்வார். 2வது காரணம், இங்கு அந்த மனிதன் இயேசு கரைகளை கொண்டு வரப்பட்டு விட்டார். ஆனால் ஆண்டவர் அவனை சுகமாக்குவதற்கு அங்கே மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது அவனுடைய பாவங்கள். எனவேதான் ஏசாயா புத்தகத்திலே 59ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தையில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், மக்களே, உங்களை மீட்க முடியாதபடி என் கரங்கள் குறுகி போகல, உங்களுடைய ஜெபங்களை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி போகல, ஆனால் உனக்கும் எனக்கும் இடையே உன்னுடைய தீச்செயல்கள் பெரிய பிளவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வாறெனில்
ஆண்டவர் தரக்கூடிய சுகத்தை பெற முடியாதவர்களாக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பியும் அதன் கிடைக்கும் நடத்தப்பட முடியாத சூழல் உருவாக காரணம் நாம் அறிக்கையிடாத நம்முடைய பாவங்கள். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா தெரியும். சிலரெல்லாம் பெருமை அவரை சொல்லிக்குவாங்க, நான் பாவசேந்திரம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 15 வருடம் ஆயிடுத்து. அன்புக்குரியவர்களே, நஷ்டம் யாருக்கு? நாம் அறிக்கையிடாத நம்முடைய பாவத்தினாலே கடவுளுடைய அருளை நாம் அல்லவா இழந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஆண்டவருக்கு அருகிலே வரணும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்த ஆண்டவர் விரும்புகின்றார். யோசுவா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் போரிலே தோற்று வந்த பொழுது ஆண்டவருக்கு முன்பாக யோசுவா கண்ணீரோடு இருக்கின்றார். அப்பொழுது கேட்கிறார் கடவுள், யோசுவா, ஏன் அழுகிறாய்? உன் மக்கள் பாவம் செய்த காரணத்தினாலே நான் அவர்களோடு இருந்து செயல்பட முடியாதபடி அவர்களுடைய பாவம் என்னை தடுக்கிறது. எழுந்து போய் உன் மக்களை தூய்மைப்படுத்த, அப்பொழுது நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நாம் சிந்தித்து பார்க்க, நாம் அறிக்கையிடாத ஒவ்வொரு பாவமும் என்னில் இறைவன் செயல்படுவதற்கும் அவருடைய அருளை நமக்கு தருவதற்கும் அவை தடையாக இருக்கிறது. எனவே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்களும் பாவத்தினால் முடங்கி கிடக்கிறோம் அப்பா, நாங்கள் எழுந்து உமக்கு அருகிலே வருகிறோம். உம்முடைய இரக்கத்தின் அருளால் எங்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய அருளையும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தகுதி உள்ளவர்களாக நீ மாற்றும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, முடக்குவாதமற்ற மனிதன் உமக்கு அருகிலே கொண்டு வரப்பட்ட பொழுது அவன் மீது உம்முடைய இரக்கம் பொங்கி வழிந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான தீமைகளால், சுயநலத்தால், அகங்காரம், வெறுப்பு, கோபத்தால் முடங்கி கிடக்கிறோம். ஆண்டவரே, உம்மையும் அன்பு செய்ய முடியாமல், பிறரையும் அன்பு செய்ய முடியாமல் மனதிலே முடக்குவாதமுற்றவர்களாக இருக்கிறோம். இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் பாவங்களை மன்னித்து அந்த முடக்குவாதம், மனதில் ஏற்பட்டிருக்கிற முடக்குவாதத்தை சுகப்படுத்தும் ஆண்டவரே. எனவே நாங்கள் உம்மை போல ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வதற்கான அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.